பிக் பேங் பெருவெடிப்பில் பிறந்த இந்த உலகம் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டுமாக இருக்கும். ஆஃப் லைட் ஸ்டோரிஸ். நான் மயில்வேல் ராஜா. டிஎன் ஸ்பிரிட்டட் வே இன் 3 minutes. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் மெல்ல அதனுடைய தோன்றிய மனிதன் தோற்றுவித்ததுதான் மதுபானம். உற்சாகத்திற்கும் தன்னிலை மறக்கவும் மனிதன் அலசி ஆராய்ந்து காய்ச்ச தொடங்கியதுதான் இந்த மதுபானம். இது ஒரு உலக ஒற்றுமை பானம் என்று சொல்லலாம். பல சண்டைகளை ஒரு சேர்ஸில் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதை குடித்தவுடன் மூளை கேர் ஆஃப் ஆல்கஹாலுக்கு சென்றுவிடும். அம்பியாக இருந்தவன் அந்நியனாக மாறிவிடுவான். இப்பொழுது பல அன்னிச்சைகளையும் புதுமை பெண்கள் என்ற வடிவில் பார்க்க முடிகிறது. அது அவர்களது சம உரிமை. சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். குடியை கெடுக்குன்ற வாசகத்தோட தமிழ்நாடு அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது தான். தமிழக அரசின் டாஸ்மாக் IAS அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. 33 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ், ஏறத்தாழ 30,000 பணியாளர்கள். டாஸ்மாகிற்கு 6,800 அவுட்லெட் கடைகள் உள்ளன. ஆண்டுக்கு 40,000 கோடிக்கு மேல் வருமானம். இத்தனை கோடிகள் வருமானம் இருந்தும் டாஸ்மாக் கடைகளும் அதனை ஒட்டியுள்ள பார்களும் பெரும்பாலும் சுகாதாரமற்றவைகளாகவே தான் இருக்கின்றன. கூலி தொழிலாளர்கள் பருகும் விலை குறைந்த மதுபானங்கள் தரமற்றவையாகவே தான் இருக்கின்றன. ஸ்பிரிட்டும் கெமிக்கல்ஸும் தான் அதில் அதிகமாக கலந்திருக்கிறது. குடிப்பவர்களின் உடல் உறுப்புகளை அது விரைவிலே செயலிழக்க செய்துவிடும். குடிப்பவர்களுக்கு மட்டுமில்லை, அவர்களது குடும்பத்திற்கும் கேடு விளைவிக்கும் என்று தெரிந்தே தமிழக அரசு இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளை நடத்தி வருகிறது. தமிழக அரசு இந்த மதுபான கடைகளை நடத்தும் வரை அதன் தரத்திலும் சுகாதாரத்திலும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அநியாயமாக பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அதை வாங்க வேண்டாம்னு சொல்லலை, கண்டிப்பாக வாங்குங்க. அதில் ரசீது கொடுத்து ஒரு 5 ரூபாயை இந்த குடிகாரன் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் வைப்பு நிதியாக வைங்க. இவன் குடல் கெட்டு போய் ஈரல் அழுகி போய் சாக கிடக்கிற நேரத்தில் அந்த வைப்பு நிதி அவன் குடும்பத்துக்கு உதவும். பல மனைவிகள் தாய்மார்களின் தாலி சங்கிலிகள் காக்கப்படும்.